வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். என்ன ஆட்சி? குறிப்பாக அவர் வருடம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவரது இரத்தத்தை பரிசோதனை செய்து குறுகிய காலத்தில் மாற்ற வேண்டும் என்பது அவரது மருத்துவரின் பரிசோதனையில் வெளிவரக்கூடிய மிக முக்கியமான தகவல். இல்லை என்றால் அவரது முகமே முற்றிலுமாக மாறக்கூடிய வகையில் அமைந்துவிடும். இதற்காகவே அவர் வெளிநாட்டிற்கு செல்வார். இந்த நிலையில்தான் தற்பொழுது 6 மாதங்கள் கடந்துவிட்டது. இந்த 6 மாதத்திற்கு பிறகு முதற்கட்ட பரிசோதனைக்காக ஸ்ரீ ராமச்சந்திர மருத்துவமனையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதுமாக அவருக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இருந்தபோதிலும் அவர் சுமார் 3 மணி நேரம் மட்டுமே மருத்துவமனையில் பரிசோதனை நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் அனைத்திற்கும் ஒத்துழைப்பு கொடுத்தார் என்றும் அதற்கு பிறகு அண்ணா அறிவாலயத்திற்கு புறப்பட்டு சென்றார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த 4 மணி நேரம் ஆக ஒட்டுமொத்த 4 மணி நேரத்திற்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் குவிக்கப்பட்டுள்ளது. சரி, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அவர் ஏன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவில்லை? குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய சில விஷயங்களில் இப்பொழுது நாம் தெளிவாக பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். அரசு மருத்துவமனையில் முதல்வரோ அல்லது கலெக்டரோ அமைச்சரோ அனைவரும் பெரும்பாலான மக்கள் மருத்துவமனையில் காண்பிப்பது அரசு மருத்துவமனையில்தான். அங்கு சரியான வசதிகள், அதாவது மருத்துவ வசதிகளை விட கழிவறை மற்றும் சுகாதார போன்ற வசதிகள் மிக மோசமானதாக இருப்பதை பலரும் வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார்கள். இப்பேற்பட்ட சூழலில் முதல்வரோ அல்லது அமைச்சரோ கலெக்டரோ மாவட்ட நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களோ அரசு மருத்துவமனையில் தங்களது பரிசோதனைகளை மேற்கொண்டால் இது முற்றிலுமாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் நம்பகத்தன்மை அளிக்கக்கூடிய வகையிலும் அமையும் என்ற பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இது மக்களின் ஒட்டுமொத்தமான நற்மதிப்பை ஆளும் கட்சிக்கு ஆதரவாகத்தான் இது மிக முக்கியமான கவனத்தையும் எடுத்துக்கொள்ளும். பிற நாட்டவர்கள் அரசு மருத்துவமனையில் தங்களது முழுமையான பரிசோதனைகளை செய்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக கழிவறைகளோ உட்பட அனைத்து வசதிகளும் மிக மோசமாகவே இருக்கிறது. தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு செல்வது சரியா, அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டுமா என்பதை கூறுங்கள்.